வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் டிவிடெண்ட் போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் ஐபிஓ அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா போனஸ் அப்டேட். டாக்டர் லால் பாத் லேப்ஸ் இவங்க 1:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 19. ஐசிஐசி ப்ருடென்ஷியல் ஏஎம்சி ஐபிஓ. இந்த ஐபிஓ முதல் நாள் முடிவில் 71% சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கைன் 13.6% பாசிட்டிவ்ல இருக்கு. கேஇசி இன்டர்நேஷனல் இவங்களுக்கு புதிதா 1150 crores-க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ்ல இந்த இயர்ல மட்டும் இவங்களுக்கு 18,000 crores-க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. யூனிஃபின்ஸ் கேபிட்டல் இவங்க 4:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா 4 ஷேர் போனஸா தராங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 19. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு 776 crores-க்கான புதிய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கான ஆர்டரா இருக்கு. அடுத்ததா ஸ்பேஸ் இன்குபேட்ரிக்ஸ் இவங்களுக்கு 1:10 ரேஷியோல ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இப்போ கொடுத்துருக்காங்க டிசம்பர் 19. இது ஒரு பெனி ஸ்டாக். கெனரா ரொபேக்கோ ஏஎம்சி இவங்க லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா டிவிடெண்ட் குறித்தான முடிவு முதல் முறையா டிசம்பர் 16 நடக்க போற போர்டு மீட்டிங்ல அறிவிக்க போறாங்க. பிரகாஷ் பைப்ஸ் இவங்க டிசம்பர் 18 நடக்க போற போர்டு மீட்டிங்ல டிவிடெண்ட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. ஷிப் ராக்கெட் இவங்க அப்டேட்டட் பேப்பர்ஸை செபி கிட்ட ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க 2342 crores-க்கான ஐபிஓ கொண்டு வர போறாங்க. இது ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்துதா இருக்கு. இவங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அண்ட் கொரியர் சர்வீசஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஐடி ரைட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ஷேர் ஃப்ரைடே எண்டிங்ல 20% கிட்ட நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நாளாவே இந்த ஷேர் வந்து நெகட்டிவா போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்கிறதாவும் இவங்க அன்டிஸ்க்ளோஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறதாவும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபால்ஸ் பர்ச்சேஸ் டீடைல்ஸ் இவங்க வந்து கொடுத்துருக்கிறதாவும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கிறதுனால இவங்களோட நிறுவனத்துல ஐடி ரைட் போய்கிட்டு இருக்கு. இது காரணமா இந்த ஷேர் வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.